Hi friends, welcome to Cuisine Menu. இன்னைக்கு நம்ம சைவ மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டியா சைவத்துல ஈரல் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு நிறைய வெரைட்டி இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம சேனல்லே அடுத்து வந்து சைவ மீன் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து பச்சை பயிரை நைட் ஃபுல்லா ஊற வச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். லேசா முளை கட்டி இருக்கு. நீங்க ஃபுல்லா இன்னும் கொஞ்சம் மிளகாய் கட்டுனத கூட யூஸ் பண்ணலாம். இதுல காராமணி பயிர் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ரெண்டு mix பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். சோ இது 1/2 கப் எடுத்து ஊற வச்சதை எடுத்து வச்சிருக்கேன். சோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ அரைச்சு ஃபர்ஸ்ட் மீன் மாதிரி உள்ள மீனுக்கு சப்ஸ்டிட்யூட்டா நம்ம பண்ண போற அந்த டோ ரெடி பண்ணி prepare பண்ணிக்க போறோம். அதுக்கு அப்புறம் குழம்பு இத எப்படி பண்ணனும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து மிக்ஸி ஜார்ல நம்ம இந்த பாசிப்பருப்பை போட்டுறலாம். இதுல வந்து நீங்க வந்து ஒரு பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு அந்த மாதிரி பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு ரெண்டு கீத்து தேங்காயை இந்த மாதிரி பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்க துருவியும் கூட சேர்த்துக்கலாம். வெஜிடேரியன்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் फ्रेंड्स. இதுல நீங்க வந்து வழக்கமா செய்யற குழம்பு வெரைட்டியா நம்ம பண்றதை விட இது ஒரு வாரத்துக்கு செஞ்சு பாருங்க ஒரு மாற்றத்துக்கு. சோ இப்போ இதுல வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுருக்கோம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். அது தேவையில்லாதவங்க நீங்க மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுல உப்பு சேர்த்துடலாம். இப்போ வந்து இதுல கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். நம்ம குழம்புலயும் உப்பு போட போறோம். சோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நீங்க துண்டாவும் நறுக்கி கூட போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி 4 பல்லு பூண்டு கூட போட்டு சேர்த்துக்கலாம். சோ இப்போ இதெல்லாத்தையும் தண்ணி விடாம நல்ல சாஃப்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த தேங்காய் போடும்போது நமக்கு அந்த மீனோட டெக்ஸ்சர் கிடைக்கும். இதல நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்திருக்கனால இந்த மீனே நல்ல ஒரு வாசனையா டேஸ்டா இருக்கும். சோ சப்ஸ்டிட்யூட்டா தான் மீன் குழம்பு அப்படின்றதுல இந்த மீனை நம்ம பண்றோம். சோ கண்டிப்பா டிஃபரண்டான குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேனலை புதுசா பார்க்குற வியூவர்ஸும் கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. சோ அப்பதான் உங்களுக்கு எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இத தண்ணி விடாம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க फ्रेंड्स, இந்த மாதிரி நல்ல பேஸ்டா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து ட்ரையா இருக்கு, அரைப்படுறது கொஞ்சம் ரொம்ப கொரகொரப்பா இருக்குனா லேசா தண்ணி தெளிச்சிட்டு லேசா தண்ணி தெளிச்சு அரைங்க. பட் அதுல இருக்க தண்ணியே போதும். பட் தண்ணி தெளிச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி பேஸ்டா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு ஒரு பிளேட்ல ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட இப்ப வாழை இலை இல்ல, அதனால நான் வந்து இந்த நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா கையில ஒரு மீன் ஷேப்புக்கு நம்ம நீட்டமா வச்சுட்டு வேக வச்சு எடுக்க போறோம் ஒரு 10 நிமிஷம். இப்போ உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா நீங்க சும்மாவே கையில நல்லா எண்ணெயை தடவிட்டு கையில உருண்டை பிடிச்சி அப்படின்னு கொஞ்சம் நீட்டமா வச்சு இந்த பிளேட்ல வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஸ்டீப் பண்ணணும். வெந்துருச்சுன்னா நீங்க கத்தி விட்டு பாத்தீங்கன்னா ஒட்டாம வந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். ஆனா இப்படி வைக்கும்போது உங்ககிட்ட நடுவில் ஏதாவது ஒரு மரக்குச்சி அது மாதிரி இருந்ததுன்னா ஹோல் உள்ள சொருவிட்டீங்கன்னா மீன்ல இருக்க மாதிரியே ஹோல் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம வேக வச்சுட்டு கூட ஹோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ரெடி பண்ணி வச்சிடலாம். தட்டில் வச்சுட்டு வேக வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கையில் அப்படியே எடுத்தீங்க. உங்களுக்கு கரெக்டான பாதத்தில் அரைச்சிருந்தீங்கன்னா உங்களால் இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி இந்த ஒரு தட்டில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி வைக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியை பார்த்து தெளிச்சு அப்படி அரைங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நல்ல ஈரப்பதம் இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதே இதை வந்து நான் சொன்ன மாதிரி வாழை இருந்ததுன்னா நல்லா டைட்டாக கவர் பண்ணி நீங்கள் வச்சிடலாம். இப்போ இதில் உள்ள வந்து ஹோல் மாதிரி போடுறதுக்கு ஏதாவது ஒரு உருண்டை ஸ்பூனோ இல்லை கம்பி ஒரு நல்ல மரக்குச்சியோ இருந்ததுன்னா விடலாம். அது இல்லாதவங்க இப்படியே வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் கூட நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வேக வச்சுட்டு எடுப்போம். பக்கத்தில் வந்து இப்போ நம்ம அது வேகிறதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம சைடில் அது வெந்துட்டு இருக்கும் போதே ஒரு கடாயில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு கடுகு, வெந்தயம் இதெல்லாத்தையும் தாளிச்சுக்குவோம். சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு எல்லாம் பொரிஞ்சோன்னே வெங்காயம் நம்ம உரிச்சு வச்சிருக்கிற ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு எல்லாத்தையும் நல்லா அதில் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். இதுக்கு நடுவில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நீங்கள் புளியை வந்து நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க. புளி வந்து நம்ம ஆல்ரெடி தக்காளி வேறு அரைச்சி போட போகிறோன்றதுனால புளி வந்து அளவாக போட்டால் போதும். உங்கள் டேஸ்ட் இந்த மாதிரி புளியை கட்டியே கரைச்சி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக தேவைன்னா கூட கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ இது வெங்கினோடனே ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இதையும் இப்போ போட்டுடலாம்.
உங்களுக்கு நல்ல கிரேவி மாதிரி வேணால் நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை வர அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது ஓரளவு வதங்கிருச்சு. ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டாச்சு. இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்காம தான் அந்த மீன் குழம்பு பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காவை வந்து கொஞ்சமாக அரைச்சி நல்லா பால் எடுத்து அது கூட ஊற்றிக்கலாம். இப்படியும் கூட பண்ணலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன டம்ளரால் 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளியில் புளிப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம புளி கொஞ்சம் ஊற்றிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ ஆல்ரெடி கரைச்சி வச்ச புளியை நம்ம இதில் ஊற்றிட்டோம். ஸோ இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு திக்னஸ் பார்த்துட்டு நம்ம தண்ணி கூட குறைச்சி ஊற்றிக்கிறது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே டேஸ்ட் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து கொதிக்க கொதிக்க திக்காகிடும். ஸோ மேற்கொண்டு மல்லித்தூள் சேர்க்க தேவையில்லை. ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா மட்டும் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. பட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு புளி இது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபிஷ் சப்ஸ்டியூட்டு நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ இதை எடுத்து நல்லா நம்ம ஆற வச்சுட்டு தான் கட் பண்ணணும். கொதிக்கும் போதே சூடாக இருக்கும்போது கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடஞ்சிரும். ஸோ ஆற வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் இதில் போகணும். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம தேங்காய் போடுறப்ப அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வாசனையும் கொடுக்கும். நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஆனால் மீன் குழம்பு மாதிரியே அப்படியே உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேக வச்ச அந்த மீன் இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கத்தி வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கட் பண்ணி அதில் சேர்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா குழம்பு இது நம்ம வேக வச்சதை எடுத்தாச்சு. இதில் உங்களுக்கு ஷேப் அந்த மீன் மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கத்தியால் சின்னதாக ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி முன்னாடியே ஸ்டிக்கு யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ இது மாதிரி உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படியே கூட போட்டுடலாம். மீன் துண்டு மாதிரி அப்படியே சும்மாவே கூட போட்டுடலாம். இல்லை இந்த மாதிரி ஓட்டை போட்டும் போடலாம். இப்போ குழம்பு ரெடி கொதிச்சிருச்சு. நம்ம அதில் எடுத்து போட்டுடலாம். இப்போ குழம்புல பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச அந்த ஃபிஷ் சப்ஸ்டியூட்டை எல்லாத்தையும் ஃபுல்லாக இதில் போட்டுடலாம். போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு 7-8 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் போட்டிருக்கனால நல்லா அது சீசனிங் ஆகிருக்கு. ஸோ அது நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த குழம்பையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு 7-8 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம ரெடி ஆகிட்டு உங்களுக்கு சர்விங் போல் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஊறி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதை எடுத்து பவுலில் மாற்றிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சைவ மீன் குழம்பு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொதிக்கிறத கம்மி பண்ணிக்கலாம். பட் உடையாது எவ்வளோ நேரம்னாலும். ஸோ உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.